வெல்கம் டு விஎஸ்ஜே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுங்க. இப்போ ஒரு சின்ன கிராஃப்ட் செஞ்சு காமிக்க போகிறோம். என்னென்னா, இப்போ க்ரீட்டிங்ஸ் கார்டுனால் எப்படி இருக்கும்னு நிறைய இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு மேலே நமக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம இது க்ரீட்டிங்ஸ் கார்டை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோங்க. ஸோ இது வெரி சிம்பிளாக பண்ணலாம். சார்ட் பேப்பரில் பண்ணணும் இது. இப்போ நம்ம A4 ஷீட்டில் நம்ம பண்ணி காமிக்கிறோங்க. ஸோ இது இப்போ பெரிய ஒரு A4 ஷீட் இருக்கு இல்லைங்களா? இப்போ இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் ஏன் சார்ட் பேப்பரில் பண்ணலைன்னா, ஸோ சார்ட் பேப்பர்லையும் பண்ணலாம், இந்த மாதிரி A4 ஷீட்லேயும் பண்ணலாம், ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெலாம் கூட இது ஈஸியாகவே இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம இந்த A4 ஷீட்டில் நம்ம பண்ணி காமிக்கிறோம். ஸோ இதை ஃபோல்டு பண்ணிட்டோமா, இப்போ இந்த ஓப்பன் சைடு இப்படி வருதுங்க. இது ஈக்குவலாக ஈவனாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க, மடித்து வச்சுக்கணுங்க. இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளார் டிசைன் பண்ணலான்ட்டு ஐடியா இருக்குங்க. இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு இதில் ஃப்ளார்ஸ் டிசைன் சொல்லும்போது நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம குட்டீஸும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும். இப்போ இது பார்க்கும்போது நிறைய லீவ்ஸாக நமக்கு தெரியும், இது என்னடா இந்த லீவ்ஸ் இப்படி இருக்குன்னு. இப்போ இது நமக்கு அரளிப்பூவோடைய லீஃபுங்க தாங்க. இது டிஃப்ரெண்ட் சைஸில் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதாவது இந்த பாருங்கள், இந்த குட்டியாகவும் பெருசாகவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு இது என்ன சூட் ஆகுதோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் சைடில் இந்த நரம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம்ஸ் நடுவில் இது கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் ஆகியிருக்கும். ஸோ அது போல் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இது போல் இந்த போல் இருக்கிறத நம்ம பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கலர் உங்களுக்கு இந்த ஃப்ளார்ஸுக்கு உண்டான பூக்களுக்கு என்ன கலரோ அது எது வேணால் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் தான் சூஸ் பண்ணிக்கலாமுங்க. இங்கே பாருங்கள், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இது போல் ஒரு டேப்பு இருக்குது இல்லையா, இது நமக்கு யூஸாக இருக்குங்க. இப்போ நமக்கு இந்த சர்க்கிள் நமக்கு உள்ளே இருக்கிற சைஸுக்கு உண்டான சர்க்கிள் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவுட்டரில் இருக்குது பாருங்கள், இந்த சர்க்கிள் சைஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏதாவது தூக்கி போடுற பொருளை நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக, சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ஆஃப் சர்க்கிளை நம்ம இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம், சரிங்களா? ஆஃப் சர்க்கிளாக வச்சு ஒரு சென்டர் பகுதியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஓகேங்களா? இப்போ தெரியும் பாருங்கள், இது போல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன செய்யலாம், இப்போ நமக்கு பிடிச்ச என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த கலர் எடுத்துருக்குறோங்க. இப்போ நம்ம சர்க்கிள் இப்படி போட்டோம் இல்லையா, இப்போ ரெட் கலர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ரெட் கலரும் அண்டு எல்லோவும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஆரஞ்சு ஷேடு, ஃபுல்லாக ஆரஞ்சில் ஒரு லைட்டு ஆரஞ்சு கலர். நம்ம இது உங்களுக்கு அடுத்தடுத்ததில் கலர் வேரியேஷன்ஸ், ஒரு கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு டவுட்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த எல்லோ கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது ஆரஞ்சு கலர் நமக்கு வந்துடும். இது நிறைய குழந்தைங்க என்கிட்ட கேட்டுட்டதுனால இப்போ இது நம்ம இது போல் பண்ணுறோம். பாருங்கள், அதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுங்க, ஈஸியான டைம் இருக்குது, சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுறோம், இது போல் ஆகிடுச்சுங்களா? இப்போ நீங்கள் ஒரு பேலட்டில் கூட நீங்கள் ஒரு எல்லோ கலரு ரெட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த வேலையை செய்யலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம ஒரு இம்ப்ரெஸ் இப்படி ஒரு தேய்ச்சிடணும். ஏன்னா நடுவில் அந்த ப்ரொஜெக்ஷனாக இருக்கு இல்லையா, அந்த நரம்பு, அது உங்களுக்கு அது ஆகும். அந்த ரெண்டு சைடில் இருக்கிற லீஃபோட ஷேப்புக்கு வரணும்னா நம்ம இந்த ஓரமும் அந்த சைடு ஓரமும் நம்ம அமுத்தி பிடிச்சோம்னா தான் இந்த ஸ்ட்ரக்சர் டிசைன் கிடைக்குங்க. இது இந்த மாதிரி லீஃப் பிரிண்ட்டுக்கு இப்படி தான் வருங்க ஷேப்பு. கொஞ்சம் ஃபுல்லுமோ வராது, நம்ம அது வரைஞ்சி நம்ம கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போல் நம்ம பிரிண்ட்டில் பண்ணும்போது இது போல் தான் வருங்க, ஃபுல்லும் வராது. ஸோ எல்லோவும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம். இதே போல் தான் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அந்த ஆஃப் சர்க்கிள் ஃபுல்லும் நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோங்க, சரிங்களா? இது போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் யூஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட் டைமில் இது போஸ்டர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ராலிக் கலர் சீக்கிரமே காஞ்சிரும். இது போல் மிக்ஸ் பண்ணி கலர்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் போஸ்டரில் ட்ரை பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அக்ராலிக் கலரில் கொஞ்சம் ட்ரை ஆகிடுறதுனால நம்ம ஃபஸ்ட் டைம்
ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அந்த டைமிங்குள்ளே அதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இது ஒன்ஸ் நம்ம பெயிண்ட் இதில் பண்ணிட்டோம்னாவே அதே இம்ப்ரெஸில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்ததுக்கே வச்சுக்கலாம். லைட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த அமுத்தலை இப்படி 2 சைடு இப்படி தேய்க்கணும். தேய்ச்சோம்னா எப்படி வருதுன்றது பாருங்கள். இப்போ இதே போல் நம்ம பண்ணிகிட்டே வந்துடலாமுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெட் கலரில் இது போல் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ப்யூர் எல்லோ கலர் மட்டுமே. இப்போ ரெட்டும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி வச்சதில் தான் நமக்கு வந்து இப்போ இந்த கலரில் வந்திருக்கு. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆரஞ்சு டாமினேட் பண்ணல, கொஞ்சம் எல்லோ கலர் ரெட் கலர் வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம எல்லோ கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே ஷேப்பில் உள்ள லீஃபில் தான் பண்ணுறோங்க. இப்போ எல்லோ கலர் பண்ணுறோம் பாருங்கள். அதில் எல்லோ இது கொடுக்கும்போது ரெட்டில் ஏற்கனவே பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கலரில் கொஞ்சம் மெர்ச்சாகுது. இருந்தாலும் இப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது போல் நமக்கு வச்சுட்டே வர்றது இந்த கேப்பில் சரிங்களா? இப்போ அடுத்தடுத்து அதே போல் நம்ம வச்சுட்டே வருவோம். இப்போ பாருங்கள், இந்த இதில் இங்கே இப்போ இது கேப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது போல் வச்சுட்டு வந்துடுறோம். சரிங்களா? இப்போ அடுத்து அதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒன்ஸ் நம்ம ஒரு வாட்டி நம்ம கலர் அது கொடுத்துட்டோம்னாவே 2 இதுக்கு நமக்கு பிரிண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இப்போ அதே போல் தான் நம்ம அடுத்து பாருங்கள், ட்ரை இதாகிருக்கா, அடுத்தடுத்து வச்சுட்டே வரலாம். கொஞ்சம் கீழே இறக்கி வச்சோம்னா அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற இம்ப்ரெஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேப்புக்கு வச்சுட்டே வர வேண்டியது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இந்த எல்லோ கலர் ஷேடு இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சைடில் கொஞ்சம் கீழே கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லீஃபோட அடுத்த ஒரு சின்ன சைஸுக்கு இருக்குது பாருங்கள் ஷேப்பு, இந்த லீஃபை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ரெட் கலரு யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இது போல் இங்கே என்ன பண்ணுறோம், இந்த சைடில் இங்கே கேப்புக்கு இந்த சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, கேப் இருக்கா, இந்த கேப்புக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது இந்த பார்டர் நம்ம கொடுக்குறோம். அதில் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீயாக நம்ம போட முடியும்னாலும் நம்ம ப்ரஷில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேடில் கொடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னதுன்னா கடுகுங்க, மஸ்டர்டு இது. சரிங்களா? இப்போ இதை என்ன செய்கிறோம், நம்ம இதில் போட்டு மேலால் தூவி விடுறோம். இதெல்லாம் சும்மா ஒரு ஐடியாக்காக தான் இது கொடுக்கறது. அழகாக ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளார் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்,
ஸ்லோகன் மாதிரி உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ சைடு நம்ம இன்னமும் இதில் வந்து கொஞ்சம் அழகுபடுத்தணும்னு நினச்சோம்னா இன்னுமே செஞ்சுக்கலாம். நீங்கள் 1 சென்டிமீட்டருக்கு அளவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் நீங்கள் ஒரு 0.5 சென்டிமீட்டரில் ஒரு லைனை மட்டும் போட்டுட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம், இது போல் இங்கே பாருங்கள், டிசைனுக்காகவே சிசர் வந்து ஜிக்ஸாக் சிசர், இது பேர் வந்து ஜிக்ஸாக் சிசருங்க. ஸோ இது போல் வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இப்படி கட் பண்ணிவிடுவோம். இந்த லைன் மேலேயே நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஜிக்ஸாகாக நமக்கு வருங்க. சரிங்களா? இப்போ இது வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், இது மட்டும் உள்ளே இருக்கும். இதுலேயே வந்து நம்ம ஒரு ஸ்கெட்ச்லேயோ இல்லை பெயிண்ட்லேயோ கூட நம்ம என்ன செய்யலாம், டிசைன் பண்ணிக்கலாம். வேறு ஒரு கலரில் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். காமிக்கிறேன், அதையும் காமிச்சிட்றேன். ஒரு டார்க் க்ரீன், ஸோ இந்த கலர் போட்டாச்சுங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோ கலர். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த இது பண்ணிக்கலாம். இந்த 2 இதில் கேப் கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதில் இந்த கலர். ஓகேங்களா? இப்போ நம்ம லீஃபுக்கு பதிலாக இந்த சைடு ஒரு பார்டராக நமக்கு இது கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் அதுக்கப்புறமா இந்த இதில் என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஹாப்பி நியூ இயர்ன்றது எழுதிக்கலாம், இல்லை ஹாப்பி பர்த்டே, அப்புறம் விஷஸ் பொங்கல் மாதிரிலாம் இருக்குல்ல, தீபாவளி, கிறிஸ்மஸ், இந்த மாதிரி என்ன ஃபெஸ்டிவல்ஸ் என்ன எதுக்கு நம்ம யாருக்காவது கொடுக்கணும். காமனானது வந்து ஹாப்பி பர்த்டேன்றது தான். இப்போ இது போல் தாங்க நம்ம க்ரீட்டிங்ஸ் கார்டு. இதுக்கு உள்ளார வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பேப்பர் ஒன்று வச்சிட்டோம்னா உள்ளே வந்து நமக்கு யாருக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோமோ அவங்களோட இது நேம் இதெல்லாம் போட்டு எழுதி நம்ம வந்து கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு கவரும் நம்மளே இதில் அரேஞ்ச் பண்ணி இதே சைஸுக்கு நம்ம பண்ணி போட்டுக்கலாம். ஒரு என்வலப் கவர் மாதிரி அழகான ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டு செஞ்சுட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் VSJ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.